முக்கிய செய்தி. திமுகவில் மறுசீரமைப்பு குழு அமைக்கப்படுவதாக ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுகவில் மறுசீரமைப்பு ஆலோசனை குழு அமைத்து திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழு அமைத்து திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். செலினா, வணக்கம். இந்த மறுசீரமைப்பு ஆலோசனை குழுவின் பயன் என்ன? விவரம். திமுக தலைவர் தற்பொழுது ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழு என்பது தற்பொழுது அமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம்னால் தமிழ்நாட்டில் 75 ஆண்டு காலம் கடந்து ஒரு கட்சி என்பது தமிழகத்தில் இருக்கிறால் அது திமுக எனவும், அத்தகைய வரலாற்று மிக்க கட்சி என்பது தேர்தல் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்த போதும் திமுக என்றைக்கும் வலுமிக்க கட்சியாகவே தொடர்ச்சியாக இருந்து வந்ததாகவும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே திமுக உடன்பிறப்புகளின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டதாகவும், அதற்கு தொடர்ச்சியாக மாவட்டம் தோறும் பல்வேறு குழுக்கள் என்பது நேரடியாக சென்று தொடர்ந்து இந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிவது குறித்தாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அனைத்து ஆலோசனைகளும் பரிந்துரைகளாக திமுக தலைவரிடம் பெறப்பட்டிருந்தது. கலாய்வு அறிக்கை பெறப்பட்ட பிறகாக இது முடிவு என்பது எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மறுசீரமைப்பு குழு என்பது தற்பொழுது அமைக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த குழுவில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசன், கீதா ஜீவன், சக்கரபாணி, எஸ் சிவசங்கர், தமிழரசி ரவிக்குமார், அப்துல்லா, பரந்தாமன், எழிலன், அதே போல KP கருணா ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த குழு மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய மறுவரை, அதே போல ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அணிகளின் மறுசீரமைப்பு, தேர்தல் பணிக்குழு உள்ளிட்டவைகள் பல்வேறு குழுக்களாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் உள்ளிட்டவைகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 100 ஆண்டு காலத்திற்கு இந்த கட்சி வலுப்பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த குழு என்பது செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் புதிதாக அமைக்கப்படுவது, அதே போல மாவட்டங்களை அதிகமாக பிரிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக குழு என்பது அமைக்கப்பட்டதாக திமுக. முக்கிய செய்தி. திமுகவில் மறுசீரமைப்பு குழு அமைக்கப்படுவதாக ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுகவில் மறுசீரமைப்பு ஆலோசனை குழு அமைத்து திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழு அமைத்து திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். செலினா, வணக்கம். இந்த மறுசீரமைப்பு ஆலோசனை குழுவின் பயன் என்ன? விவரம். திமுக தலைவர் தற்பொழுது ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழு என்பது தற்பொழுது அமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம்னால் தமிழ்நாட்டில் 75 ஆண்டு காலம் கடந்து ஒரு கட்சி என்பது தமிழகத்தில் இருக்கிறால் அது திமுக எனவும், அத்தகைய வரலாற்று மிக்க கட்சி என்பது தேர்தல் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்த போதும் திமுக என்றைக்கும் வலுமிக்க கட்சியாகவே தொடர்ச்சியாக இருந்து வந்ததாகவும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே திமுக உடன்பிறப்புகளின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டதாகவும், அதற்கு தொடர்ச்சியாக மாவட்டம் தோறும் பல்வேறு குழுக்கள் என்பது நேரடியாக சென்று தொடர்ந்து இந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிவது குறித்தாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அனைத்து ஆலோசனைகளும் பரிந்துரைகளாக திமுக தலைவரிடம் பெறப்பட்டிருந்தது. கலாய்வு அறிக்கை பெறப்பட்ட பிறகாக இது முடிவு என்பது எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மறுசீரமைப்பு குழு என்பது தற்பொழுது அமைக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த குழுவில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசன், கீதா ஜீவன், சக்கரபாணி, எஸ் சிவசங்கர், தமிழரசி ரவிக்குமார், அப்துல்லா, பரந்தாமன், எழிலன், அதே போல KP கருணா ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த குழு மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய மறுவரை, அதே போல ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அணிகளின் மறுசீரமைப்பு, தேர்தல் பணிக்குழு உள்ளிட்டவைகள் பல்வேறு குழுக்களாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் உள்ளிட்டவைகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 100 ஆண்டு காலத்திற்கு இந்த கட்சி வலுப்பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த குழு என்பது செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் புதிதாக அமைக்கப்படுவது, அதே போல மாவட்டங்களை அதிகமாக பிரிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக குழு என்பது அமைக்கப்பட்டதாக திமுக தலைவர் தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்.